என்ன இன்னும் டியூஷனுக்கு ஆள காணோம். ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. அந்த மிஸ் வேற என்ன சொல்லணும்னு தெரியல. வா வாடி. என்ன சுத்தி சதா இவ்வளவு லேட்டா வரீங்க? சரி உட்காருங்க. ஹோம்ஒர்க் எழுதிட்டீங்களா இல்லையா? சதா நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டியா சதா? சரி உட்காரு. நீ எழுதிட்டியா சுத்தியே? ஏன் எழுதல? உன் அண்ணன் என்கிட்ட தான் படிச்சான். எப்படி படிச்சான் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? இப்ப மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவன். சரி சரி உட்காரு. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஆமா நாளைக்கு என்ன குழம்பு மாமா வைக்க? நீ எந்த குழம்பு வேணாலும் வைமா. ஏமாமா நான் வைக்கிற குழம்புலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறது இல்ல. நீ எந்த குழம்பு வச்சாலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. நீ குழம்பு வையே, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். சரியா? நாளைக்கு நீ வரும்போது சாப்பாடு கடையில் உள்ளே வருமுன் கதவை தட்டவும். டாக்டர் வாமா. நீங்களாம் டாக்டரா? மூஞ்சுக்கு நானே போதும், வந்து உட்காரு. டாக்டர் ஒரே பல்லு வலியா இருக்கு டாக்டர். ஒரு பல்லு வலிக்கா ஹாஸ்பிடல் வந்த? சரி காட்டுங்க. எம்மா பெரிய வாய். முடிக்கங்க. வாயில உள்ள எல்லா பல்லும் பூச்சி பல்லு, புடுங்கிதான் ஆகணும். நர்ஸ் அந்த ஆயுதத்தை எடுத்துருவாங்க. டாக்டர் ஏமா அப்படி கத்திட்டு வர? அவங்க ஒரு அம்மாவுக்கு நெஞ்சு வலி டாக்டர், சீக்கிரம் வாங்க டாக்டர். டாக்டர் நீங்க பல் டாக்டர் தானே, எங்க நெஞ்சு வலிக்கு போக போறீங்க? பல்லுக்கும் ஹார்ட்டுக்கும் என்னமா வித்தியாசம்? இது வந்து இங்கதான் இருக்கு, அவ்வளவுதானே. எங்க போற? மாடிக்கு போறோம். துணியல்ல. சரி மாடிக்கு போறியா? அங்க கோதுமை காயுது, அத அப்படியே கல்ல பத்து இதுல தட்டி போடு. நான் போய் அரைச்சிட்டு வரேன் மிஷின்ல. ரெடியா கல்லு எல்லாம் வச்சிருக்காங்க. ஐயோ கோதுமையை தட்டி போட சொன்னோம், என்ன பண்றான்னு தெரியலையா? அவ ஏதாவது ஒண்ணு சொன்னாதான் ஏட்டுக்கிட்டே செய்வா. போய் பார்ப்போம். என்னடி செய்யற? கல்லு வந்து இந்த கோதுமை பறக்காம இருக்கட்டும்னு ஓரமா வச்சா, நீ கல்ல பார்த்து இப்படிதான் தட்டுவாங்களா? நீ என்ன வேலை செய்யற? இதால தட்டு. அடி அடி பைத்தியம். என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? பல்லாங்குழி விளையாடுறேன்டி. கடுப்பா இருக்கு, பொழுது போக மாட்டேங்குது. சும்மா விளையாடுறீங்க? ஏன் நீனு வரியா? காசு வச்சு விளையாடுறீங்கன்னா நல்லா இருக்கும். சரி காசு வச்சு விளையாடுவோம். எப்படி காசு? நீ ஜெயிச்சா 100 ரூபா கொடுத்துடணும், நான் ஜெயிச்சா 50 ரூபா தான் கொடுப்பேன். ஓகேவா? நான் ஜெயிச்சா 100 ரூபா கொடுக்குமா? நீ வந்து கிடுகிட்டுன்னு என்ன ஏமாத்திடுவ. என்ன ஆடு. சரி பால்கார வந்து பால்காரா? பால்காரர் வந்துட்டாரு. இரு இந்த ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு போயிடுறேன். நீங்க விளையாடுங்க. என்னடி முத்தையே காணோம்? முத்தெல்லாம் கடல்ல இருக்கும், போய் எடுத்து. கடல்ல இருக்குமா? இப்ப என்ன பால்கார் வராருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி நீனே வச்சுக்கிட்டியா? அப்ப நீனே வச்சுட்டீங்கன்னா எப்படி ஜெயிச்சது தெரியும்? அதான் நான் தான் ஜெயிச்சிட்டேன். நீங்க தானே காசு. காசெல்லாம் கிடையாது. நீ என்கிட்ட பிராடு பண்ணிவிட்ட போ. என்ன வந்து பால்கார் வராருன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அள்ளி வச்சுக்கிட்டு என்கிட்ட என்ன கதை ஓடுறியா? இந்த மாதிரி ஆட்டமெல்லாம் ஆடுறதுக்கு ஒண்ணுகிட்ட நம்மளால முடியாது. போ. ஏமாத்தி விட்டீங்களா காசு தராம? போ. மத்தியானம் என்ன குழம்பு வைக்க போற? தெரியலையா? இந்த மணத்து தக்காளி கீரையா இது சாறு வை. சரி வைக்கிறேன்.
அத்தை மணத்த தக்காளி கீரை சாறு வந்து பச்சையா தான் இருக்கும், பரவாயில்லையா? அப்புறம் பச்சையா தான் இருக்கும், வெள்ளையாவா இருக்கும். அப்புறம் வச்சிடணும், திட்டக்கூடாது. மிக்ஸி அடிக்கிறா என்ன மணத்த? ஓ, தேங்காய் அரைக்கிறாப்புல இருக்கு. மணத்த தக்காளி கீரை சாறு. சரி சரி, அரைக்கிட்டு. அத்தை இந்தாங்க மணத்த தக்காளி கீரை சாறு. என்னடி அதுக்குள்ளேடி வச்சுட்ட? ஆமா தா, இது எவ்வளவு நேரம் ஆக போகுது? இந்தாங்க. ஆச்சரியமா இருக்கு. பாருங்க நல்லா. அது என்னடி பச்சையா இருக்கே மணத்த தக்காளி கீரை சாறு. ஓஹோ, அப்படியா? இத எடுத்து இங்க வா, எடுத்து உன் தலையில தான் ஊத்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கீரை கூட்டு வைக்க போறேன். சமைப்பியா நீ? நான் சமைச்சேன்னா எல்லாருக்கும் நாக்குல எச்சு ஊறும். ஏன் புளி நிறைய போட்டுருவியா? அப்ப புளி அதிகமா போட்டதான் நாக்குல எச்சு வரும். நீ கூட்டு வைக்கிறியா? வைக்க தெரியுமா? சரி நான் வைக்கிறேன். வைத்த பருப்பு இருக்கு, எடு. தாங்க. இதாடி பைத்தம் பருப்பு. என்ன பருப்பு? துவரம் பருப்பு. இது சரி, இது ஒண்ணுதான் தெரியல எனக்கு. இது ஒண்ணுதான். நீ நல்லா சமைச்சு கிழிச்ச. சரி, அது இருக்கட்டும். அடுப்ப போய் பத்தவி. என்ன செய்யற? அடுப்பு பத்த வைக்கிறேன். அடுப்பு பத்தவின்னா இப்படிதான் டொக்கு டொக்குன்னு அடிப்பாங்களா? மறுபடியும் அடிக்கிறியா? அடுப்பு இதை ஆன் பண்ண அப்படி எப்படி பத்த வைப்போம்? நீ போயிட்டு வா தாய, நீ பத்த வச்சு சமைச்ச போதும்.